சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வீட்டுக்கு மனோஜ் ரொம்ப சந்தோஷமா வரதா கவனிக்கிறாங்க. வந்த உடனே மனோஜ் ரொம்ப சந்தோஷமா, அம்மா எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு விஜயாவை கூப்பிடுறாங்க. அங்க வந்து விஜயாவும், என்னாச்சு மனோஜ், ரொம்பவே சந்தோஷமா இருக்கே அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கடைக்கு ஒரு பெரிய ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்திருந்தாருமா அப்படின்னு சொல்ல, என்ன அங்கே வந்தவங்க நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்களா, அதன் மூலமாக உனக்கு நிறைய பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு விஜயா கேட்கும்போது, அதெல்லாம் இல்லைம்மா, பணமும் கிடச்சிது. என்னை நீங்கள் படிக்க வச்சதுக்கு இன்னைக்கு தாம்மா எனக்கு நல்ல பேரே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, அந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் ஏதோ நடத்துகிறாங்களாம், நான் தான் கெஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்டு கூப்பிட்ருக்காங்கம்மா, அதனால் நான் அங்கே போகிறேம்மா அப்படின்னு சொல்ல, அப்படியா, பெரிய ஸ்கூலா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, அவங்க ஒரு பெரிய ஸ்கூல் நடத்துகிறாங்க, அங்கேயே பசங்க எல்லாரும் தங்கி படிக்கிறாங்கம்மா அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்க, எனக்கு தெரியும் மனோஜ், நீ படித்த படிப்புக்கு இப்படி தான் உன்னை பாராட்டி உன்னை பெருமைப்படுத்துறதுக்கு இப்படிலாம் கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன, நீ என்ன மற்றவங்க மாதிரியா அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவை பார்க்க, அதுக்குடனே மீனாவும், ஆமாங்க, நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம்ல, அதுவே போதும், நல்ல பேர் கிடைக்கணும்லாம் நம்ம என்றைக்கும் நினச்சது இல்லைல்ல அப்படின்னு மீனாவும் விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க. உடனே மனோஜ், அம்மா நான் மட்டும் தனியாக போகலாமா, நீங்களும் இங்கே ரோகிணியும் என் கூட வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு மனோஜ் அங்கே வரணும், நீ மட்டும் போயிட்டு வாயேன், அதான் அந்த ரோகிணியை வேணால் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல, ரோகிணியை நான் கூப்பிட்டுக்கிறேம்மா, நீங்கள் வந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவங்க எல்லாரும் என்னை பாராட்டும் போது நீங்கள் என் கூட இருந்தால் என் படிப்புக்கும் நான் இப்படி முன்னேறி வந்ததுக்கும் என் அம்மா தான் காரணம்னு அங்கே எல்லாரும் முன்னாடி உங்களை பாராட்டி பேசணும்லம்மா, பேசாமல் நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்ருக்க ரோகிணிக்கு ரொம்ப கோபம் வருது. இந்த மனோஜ் படிச்சிருக்காரு, ஆனால் எந்த ஒரு திறமையும் இல்லாமல் வேலை செய்ய போகாமல் வீட்டிலே தானே இருந்தார். நான் மட்டும் புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கலன்னா மனோஜ் இந்த கடையோட ஓனராக இருப்பாரா என்ன, என்னை கூப்பிட்டு போகணுன்ற எண்ணம் இருக்கோ இல்லையோ, தன்னுடைய அம்மா கூட வரணும், எல்லாரும் இவரை பாராட்டுறத விஜயாத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் போகட்டும், நான்லாம் இதில் இங்கே போக போகிறதே கிடையாது அப்படின்னு ரோகிணி யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். உடனே இங்கே முத்து, மீனா, அண்ணாமலை எல்லாருமே அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, மனோஜ், உன்னை படிக்க சொன்னது அம்மா தான், படிக்க வச்சது அப்பா, அவர் மட்டும் பணம் கொடுத்து உன்னை பெரிய பெரிய காலேஜிலலாம் சேர்த்து விடலன்னா நீ படித்து வந்திருப்பியா என்ன, அம்மாவை கூப்பிட்டியே, நம்ம அப்பாவை கூப்பிட வேண்டாமான்னு கேட்க, அப்பாவும் வேணும்னா வரட்டும், அவர் தான் அங்கே ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறாருல, அதனால தான் வேலை நிறையா இருக்கும்னு கூப்பிடலை, நீ என்ன தேவையில்லாமல் பேசி என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறியா முத்து அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், என்னைக்குப்பா அப்படின்னு கேட்க, அப்பா நாளைக்கு தான்ப்பா அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பேசாமல் எல்லாரும் போயிட்டு வந்தா என்ன அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே விஜயாவும், எதுக்குங்க எல்லாரும் போகணும் அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, என் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சா மீனா, முத்து, ஏன் விஜயா உன்னை கூட கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், முதல்ல இங்கே மனோஜை வந்து அங்கே கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, மனோஜை அங்கே பேச வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம எல்லாரும் போனால் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, பார்ப்போம், வேற யாரும் வர வேண்டாங்க, நாம் மட்டும் போயிட்டு வருவோம் அப்படின்னு மீனா, முத்து கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது, மனோஜை பெருமையாக பேச போகிற இந்த இடத்துல மீனா, முத்து இருந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. யார் வராங்களோ வரலையோ மனோஜ், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு இங்கே மனோஜும் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே ரூமுக்கு போன உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பரவாயில்ல மனோஜ், வந்த உடனே நடந்த எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இந்த ரூமுக்கே வர, அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு உனக்கு தெரியாது ரோகிணி, நான் பேசுகிறத நீ பெருசாக எடுத்துக்காமல் இருக்கலாம், ஆனால் என்னை வந்து எவ்வளோ பாராட்டினாங்க, என் படிப்பெல்லாம் பார்த்து நான் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு மனோஜ். அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் வருவல்ல ரோகிணி என் கூட அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் எதுக்கு வரணும்னு நீ நினைக்கிற, அப்படியே நான் வந்தாலும் என்ன செய்ய போகிறேன், எனக்கு பார்லரில் நிறைய வேலை இருக்குது, அதான் உன் அம்மா அப்பா எல்லாரும் வராங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு போ, நான் வரலை அப்படின்னு இங்கே வந்து சொல்லிடுறாங்க ரோகிணி. சரி பரவாயில்ல, என் அம்மா வராங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டிலையே பேசி பார்த்துட்ருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்து முத்து, மீனா, ஸ்ருதின்னு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என் பையன் எவ்வளோ படிச்சிருக்கான்னு, அதனால தானேங்க அவனெல்லாம் கூப்பிட்டு அங்கே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, நம்ம வீட்லேயும் தான் இத்தனை பேர் இருக்காங்க, யாரையாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே அண்ணாமலையும்,
எனக்கு எல்லாமே புரியுது விஜயா. அதுக்குன்னு மனோஜெல்லாம் இவ்வளோ பாராட்ட வேண்டாம். நான் நிறையா படிச்சிருக்கேன்னு மனோஜே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பான்ல, அதனால கூப்பிட்ருப்பாங்களா இருக்கும். அங்கே நிறைய பசங்கள்லாம் இருப்பாங்க. தெளிவாக பேசு, நல்ல பேர் வாங்கணும் மனோஜ் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க உடனே ஸ்ருதியும், ரோகிணி நீங்களும் போறீங்களா என்ன? நீங்களும் போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல, உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, அதான் நான் கூட போகிறேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த ரோகிணி வரணும்? என் பையன் நான் வரணும் தான் ஆசைப்பட்டான். இந்த ரோகிணி வந்தால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் வரும். மனோஜை படிக்க வச்சது நான், அவன் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டது நான். இப்போ மனோஜ் எல்லார் முன்னாடியும் பாராட்டு பேரும் வாங்கும்போது கூட இருக்க வேண்டியது நான் தானே. இந்த ரோகிணி பெருசாக என்ன செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி விஜயா பேச, அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னதான் நீங்கள் படிக்க வச்சுருந்தாலும் இந்த ரோகிணி வரதுக்கு முன்னாடி எந்த வேலைக்கும் போகாமல் தானே இருந்தார் மனோஜ். உங்கள் பணமாகவே இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும். அப்போ தான் மனோஜ் கொஞ்சமாவது சம்பாதிப்பார், இல்லை வீட்டிலேயே தான் இருப்பாருன்னு சொல்லி இங்கே முடிவெடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க காரணமாக இருந்தது ரோகிணி தானே. அதான் ரோகிணியும் மனோஜும் ஒன்றா அங்கே ஃபங்க்ஷனுக்கு போனால் நல்லா இருக்குமேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மனோஜ் தனியாகவே போகட்டும். என்ன மனோஜ் அப்படின்னு சொல்ல, இல்லை ரோகிணி நீ வந்தால் நல்லா இருக்கும். வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு விட்டுட்டு நீ என் கூட வரலாம்ல அப்படின்னு சொல்ல, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. என் பையன் மனோஜை பார்த்து இவங்க எல்லாரும் சிரித்தாலும் ஏளனமாக பேசினாலும், என் பையனோட படிப்பை பார்த்து அவனுடைய திறமையை பார்த்து பரவாயில்ல, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்கன்னா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டுங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டையும் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே அண்ணாமலையும், பாத்தியா முத்து, இந்த குடும்பத்துக்குன்னு நீ எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்க, ஆனால் உன்னை ஏற்றுக்கணும், மீனாவை நல்லா பார்த்துக்கணுன்னு விஜயா யோசிச்சதே இல்லை. ஆனால் யாராவது மனோஜை பெருமையாக பேசிட்டா விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு கிளம்பிட்டா பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க, எனக்காக பேச நீங்கள் இருக்கீங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க பாட்டி இருக்காங்க, அது போதும்பா. என்னைக்கா இருந்தாலும் என் மனசை அம்மா புரிஞ்சுப்பாங்க, மீனாவையும் மருமகளாக ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான்ப்பா என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு இந்த வீட்டில் நான் பொறுமையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. வீட்டுக்கு வந்த சீதா முத்து பேசிட்டு போனதே நினச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு அருண். உடனே சீதாவும் மெதுவாக அருண்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அருண், ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன சீதா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்லை முத்துமாமா இன்னைக்கு என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாருன்னு சொல்ல, உங்கள் முத்துமாமா எதுக்கு அங்கே வரணும் அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் செல்வா அண்ணன் ஏதோ பிரச்சனை செஞ்சதா சொன்னீங்கல்ல, முத்து பேரை சொல்லி அவங்க எல்லாரும் ஏதோ உங்ககிட்ட வந்து வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்கன்னு, அப்படிலாம் நடக்கலையாமே. நீங்கள் தான் தேவையில்லாமல் செல்வனனை அவமானப்படுத்துனீங்கன்னு, இப்படிலாம் செய்ய வேண்டான்னு இந்த அருண்கிட்ட சொல்லி வைன்னு சொல்லிட்டு போக தான் நான் வேலை செய்கிற இடத்துக்கே முத்துமாமா வந்தாருன்னு சொல்ல, அந்த முத்து வந்து சொன்னால் நீ அப்படியே நம்பிடுவியா? இதை வேற என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தியா இவ்வளோ நேரம்? இதுக்காக தான் குழப்பத்தில் இருந்தியா அப்படின்னு அருண் கேட்கும்போது, ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி இருந்தது, முத்துமாமா சொல்கிறது வேற மாதிரி இருந்தது. இல்லை எல்லாரும் முத்துமாமாவோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் அவரோட பேரை சொல்லி பிரச்சனை செய்கிறாங்க. உன் மாமாவுக்காக நான் பொறுமையாக இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதான் அங்கே என்னதான் நடந்துச்சு எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அருண் யோசிக்கிறாரு. என்னது இது, இந்த சீதா என்னடானா முத்து பேசினாலே உடனே மனசு மாறிடுறா, நம்ம சொல்கிறத நம்பாமல் என்ன நடந்ததுன்னெலாம் கேட்டுட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேலை வெளியில தான், என் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அதெல்லாம் நான் வீட்டில் சொல்கிற பழக்கமே எனக்கு இல்லை. என்ன ஓ மாமா முத்துவால் எனக்கு மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாது, யார் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் நடந்ததை உங்ககிட்ட சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், முத்து நல்லவராகவே இருக்கட்டும், ஆனால் முத்துவோட ஃப்ரெண்டுங்கள்லாம் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது. தேடி வந்து என்ன தான் அவமானப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் எவ்வளோ நேர்மையாக இருக்கேன், அவங்க என்கிட்ட பணம் கொடுக்கணும், பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினச்சா சும்மா விட்டுருவேனா என்ன? முத்துக்கெலாம் என் முன்னாடி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத. முத்து எப்படியோ அதே மாதிரி தான் முத்துவோட ஃப்ரெண்டும். சரி இதை பற்றிலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சரியாக பதில் பேசாமல் அங்கேருந்து அருண் வந்து கிளம்பிடுறாரு. இங்கே சீதாக்கு என்ன செய்யன்னு தெரியல. முத்துமாமா மேலே இன்னும் அருண் கோவமாக தான் இருக்காரா என்ன? அதனால தான் இங்கே வந்து முத்துமாமாவை பற்றி பேசினாலே அருணுக்கு இவ்வளோ கோவம் வருது போல். என்ன செய்ய, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சீதா நினைக்கிறாங்க. ரோகிணி எப்பயும் போல் பார்லருக்கு தன்னுடைய வேலைக்காக கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே ரோகிணி நினைக்கிறாங்க, இப்போ எதுக்கு மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறான்னு தெரியல, அங்கே கிறிஷ் என்ன பிரச்சனை செஞ்சானா இல்லை வேறு எதுவும் என்னன்னு தெரியலையே,
கிறிஷால தான் கண்டிப்பாக மகேஸ்வரி ஃபோன் பண்ணியிருப்பா. அடம் பிடிக்கிறானா, பிரச்சனை செய்கிறானா, இந்த கிறிஷ் சாப்பிடாம இருக்கிறானான்னு ஒன்றுமே தெரியலையே. எப்படியாவது கிறிஷ் நல்லபடியாக படித்து முன்னேறுவான், கிறிஷால் எனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த ஸ்கூலில் போய் சேர்த்தா, இந்த கிறிஷாலேயே மகேஸ்வரி அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கா. இப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொல்ல போகிறாளோ தெரியல அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக ரோகிணி ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. உடனே மகேஸ்வரி, என்ன ரோஹிணி நீ ஃபோன் எடுக்கவே மாட்டிக்கிற அப்படின்னு கேட்க, இல்லை மகேஸ்வரி, அங்கே கிறிஷ் ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டானா, அதான் ரொம்ப பதட்டமாகவே இருந்தேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிறிஷோட ஸ்கூலில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களாம், எல்லாருமே அதில் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு அங்கே படிக்கிற பசங்களோட அப்பா அம்மா வரலான்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் போகிறத விட நீ வந்தால் கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல, உன்னை பார்க்கணும் பேசணும்னு கிறிஷ் ஆசைப்படுறது உனக்கே தெரியும். நீ வெளியூரில் வேலை பார்க்குறதா சொல்லி கிறிஷ் அங்கே சேர்த்து விட்டுருந்தாலும் கிறிஷுக்கு தெரியும்ல நீ இங்கே தான் இருக்கேன்னு. கிறிஷ் முன்ன மாதிரிலாம் இல்லை, அடம்பிடிக்காமல் நல்லா படிக்கிறான் போல, அவனுக்கு பரிசு வேற தரப்போகிறாங்களாம். நீ இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு கிறிஷ் ஆசைப்பட மாட்டானா? நீ ஒரு நல்ல அம்மாவாக இருந்து கிறிஷை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, கிறிஷை மற்றவங்க பாராட்டி பேசும்போது நீ கூட இருக்கணும்னு கிறிஷ் நினைப்பான்ல, அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறத விட நீ வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் போகிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கிறிஷுக்காக நீ கண்டிப்பாக வரணும். அவங்க ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி இதை என்கிட்ட சொன்னாங்க, உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஏற்கனவே மனோஜ் வேற ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, இங்கே கிறிஷோட ஸ்கூலில் வேற ஃபங்க்ஷன் இருக்குன்னா நம்ம பேசாமல் கிறிஷை பார்த்துட்டு வர வேண்டியதான். என் பையன் கிறிஷ் எனக்காக நான் வருவேன்னு ரொம்ப ஆசையாக இருப்பான், நான் அங்கே போனால் தான் சரிப்பட்டு வரும், அதனால் மனோஜ் கூப்பிட்டா வரவே மாட்டேன், எனக்கு வந்து நிறைய கிளைண்ட்டை பார்க்கணும், வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷோட ஸ்கூலுக்கு யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரோகிணி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இங்கே கிறிஷோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கிறிஷ் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்த கிறிஷுக்கு ரோகிணி கிட்ட பேசணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஆனால் ஃபோனில் பேசினா தன்னுடைய அம்மா ரொம்பவே கோவப்படுவாங்க, என்கிட்ட நீ பேசக்கூடாது, நல்லபடியாக படித்து முன்னேறணுன்னு வேற சொல்லிட்டு போனாங்களே, நான் ஃபோனில் பேசினா எங்கள் அம்மா என்கிட்ட கோவமாக பேசுவாங்க, ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நான் நல்லபடியாக படித்து இப்போ பரிசு வாங்க போகிறேன், அதெல்லாம் பார்க்க என் அம்மா பாட்டி முத்து மாமா மீனா அத்தை எல்லாரும் வந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் எங்கே படிக்கிறேன் எங்கே தங்கியிருக்கேன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே என்னை இங்கே சேர்த்து விட்டுருக்காங்க என் அம்மா. நானும் மற்றவங்க மாதிரி என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு பேசினா உடனே அதெல்லாம் வர முடியாதுன்னு கோவமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் உன் பாட்டி மாதிரியே நானும் எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்லுவாங்க, அதனால் வேண்டாம், நம்ம அம்மா கிட்ட பேசவே வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே மனவேதனையோடு உட்காந்துட்ருக்காரு. அந்த சமயம் அங்கே வந்த கிறிஷோட டீச்சரும், கிறிஷ் உனக்கு என்னாச்சு, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் அம்மா கிட்ட பேசணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இங்கே ஃபங்க்ஷன்லாம் நடக்க போகுது, என் அம்மா வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, உன் அம்மா தான் வெளியூரில் வேலை பார்க்குறாங்களே, அவங்க எப்படி வர முடியும், ஆனால் உன்னை இந்த ஸ்கூலில் சேர்க்கும்போது உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், உங்கள் அம்மா வரலனாலும் கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சவங்க வரதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என் அம்மா அப்பா வரமாட்டாங்களா அப்படின்னு இங்கே பரிசு வாங்க நினச்சாலும் தன்னுடைய அம்மா இதெல்லாம் பார்க்க இல்லையேன்னு கிறிஷ் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்ருக்காரு. இங்கே மனோஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாரு, கூடவே விஜயாவும் கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலையும், இன்றைக்கி எனக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் மனோஜ், நானும் வரேன், மீனா முத்து 2 பேரும் அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்பா அவங்களாம் எதுக்குப்பா, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி அம்மாவும் என்னை நல்லா படிக்க வச்சுருக்காங்க, நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா எனக்கு பெருமையாக இருக்கும், மீனா முத்துலாம் என் கூட வந்தால் யாராவது என்ன மதிப்பாங்களாப்பா, இவங்க யாருன்னு கேட்டால் இந்த முத்து என் தம்பின்னு சொல்ல நான் தான்ப்பா அவமானப்பட்டு நிற்கணும், அதுவும் முத்து படிக்கவே இல்லையே, என்ன மாதிரி படிச்சிருந்தா கூட போனால் போது என் கூட வரட்டும்னு சொல்லலாம், அதெல்லாம் இந்த மீனா முத்துலாம் என் கூட வர வேண்டாம்ப்பா, நீங்கள் வரதா இருந்தால் வாங்க, இல்லைனா நீங்களும் உங்கள் வேலையை பார்த்துட்டு வீட்லேயே இருங்கப்பா, நானும் அம்மாவும் போயிட்டு வரோன்னு சொல்ல, உடனே ஏன் ரோகிணி கூட வரலையா அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, இல்லைப்பா ரோகிணிக்கு வெளியில் ஏதோ வேலை இருக்கான், அதனால் ரோகிணி பார்லரில் வேலையெல்லாம் பார்க்கணும், என்னால் இங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டா, என் கூட அம்மா வரதுனால ரோகிணியை பெருசாக நான் எடுத்துக்கலப்பா, அவள் வரலனாலும் பரவாயில்ல நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. பார்த்திங்கல்ல, ரோகிணியை விட மனோஜுக்கு நான் தான் முக்கியம், நான் தானேங்க கஷ்டப்பட்டு மனோஜ் எவ்வளோ வேணாலும் படிக்கட்டும்னு படிக்க வச்சேன் என் பையனை, அதனால தான்
இன்னைக்கு மனோஜை எல்லாம் பெருமையாக பாராட்டி பேசும்போது அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட போகிறேங்க. உண்மையாகவே மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு மனோஜை பார்த்து எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? சரி வாங்க சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஸ்கூல்லேருந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் நீங்கள் கிளம்பிட்டீங்களா? சரியாக வந்துடுவீங்கல்ல சார் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்துடுவேன். என் வீட்டில் என் அம்மா அப்பான்னு எல்லாரும் வராங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்னை கூப்பிட்டதே பெருசு. நான் வராமல் இருப்பேனா? கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ஃபோனை வைக்கிறாரு. பார்த்தீங்களாம்மா, நான் கண்டிப்பாக வரணும்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமாமா அப்படின்னு தன்னைத்தானே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற மனோஜ் கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க. சரி மனோஜ், நீ நல்லபடியாக போயிட்டு வா. எனக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குல்ல. சரி நான் பார்லருக்கு கிளம்புறேன் அப்படின்னு பார்லருக்கு கிளம்புறாங்க. உடனே மனோஜ் கூட இங்கே விஜயா அண்ணாமலைன்னு 2 பேருமே அங்கே ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறாங்க. இப்படி மனோஜ் முத்து மீனாவை பேசிட்டு கிளம்புறதெல்லாம் பார்த்துட்டு மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. உடனே இதை பார்த்த முத்து, என்ன மீனா நீ ஏன் கண் கலங்கி நிற்கிறேன்னு கேட்க, இல்லைங்க நாம் உங்கள் அண்ணன் மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கலன்னு உங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் சொல்லி காமிக்கிறாரு. அது மட்டுமா, அவரால் மட்டும்தான் நிறைய சம்பாதிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காருங்க. அதான் அவர் நம்மளை பற்றி பேசுனதெல்லாம் நினச்சி எனக்கு கண் கலங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா எங்கள் அம்மா மனோஜ் வேணும்னே நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக பேசுவாங்கன்னு தெரியாதா? என்னவோ இந்த மனோஜை பற்றி சரியாக தெரியாமல் யாரோ இந்த ஃபங்க்ஷனுக்கு மனோஜை கூப்பிட்ருக்காங்க. நாம் எதுக்கு அங்கே போகணும்? உனக்கும் வேலை இருக்குது, எனக்கும் வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அதுவும் மனோஜை பார்க்க போய் என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லு? நம்ம வேலையை பார்த்தாதான் நாம் நல்லா சம்பாதிக்க முடியும். மனோஜுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், எல்லாரும் பாராட்டி பேசணுன்றதுக்காகவே இப்படி அங்கே போகிறான். ஆனால் அங்கே போய் அவன் பேசுகிற பேச்சில் மனோஜோட நிலைமையை அவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இந்த மனோஜை எதுக்கு தான் கூப்பிட்டோம் அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மனோஜை பற்றி தெரியும்ல, மனோஜ் அவனையே பெருமையாக பேசிப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் அனுப்பி வைக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு மனோஜும் விஜயாவும் போன உடனே அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குற எல்லாரும் மனோஜை பெருமையாக பேசி பூவெல்லாம் கொடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க. உடனே விஜயாவும் பாருங்கங்க, மனோஜ்கிட்ட எவ்வளோ நல்லா பேசுகிறாங்கன்னு. மனோஜும் நல்லா பேசுகிறான்ல, அதாங்க மனோஜை எல்லாரும் பெருமையாக பேசுகிறத பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நல்ல பெரிய ஸ்கூல் தாங்க, ஃபங்க்ஷன்லாம் வைக்க மனோஜை சரியாக கூப்பிட்ருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கே வேலை பார்க்குறவங்க மனோஜுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுத்து அவரை அங்கே உட்கார வைக்கிறாங்க. உடனே விஜயாவும் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்கல்ல, அந்த ஸ்கூலை விட இந்த ஸ்கூல் ரொம்ப பெருசாக இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் அதனால தானே மனோஜை கூப்பிட்ருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அண்ணாமலை. அந்த சமயம் அங்கே ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனோஜும் எல்லார் முன்னாடியும் நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன செய்கிறாரு, இப்போ பிஸ்னஸ் எப்படி ஆரம்பித்தாருன்னு தன்னை ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காரு. நீங்களும் இதே மாதிரி முன்னேறணுன்னா நல்லா படிக்கணும் அப்படின்லாம் பேசிகிட்ருக்க எங்கள் விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அங்கே தான் எல்லா பசங்களோடையும் கிறிஷும் நின்று மனோஜ் பேசுகிறத கவனிச்சிட்ருக்கான். இவங்க என்ன இங்கே வந்திருக்காங்க? ஒருவேளை அம்மாவும் வந்திருப்பாங்களா என்ன? அண்ணாமலை தாத்தா இருக்கிறாங்க, விஜயா பாட்டி இருக்கிறாங்க, இங்கே மனோஜ் அங்கிளும் பேசிகிட்டு இருக்காருன்னா அம்மா கண்டிப்பாக வந்திருப்பாங்க போலையே அப்படின்னு கிறிஷும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கான் ரோகிணி நிற்கிறாங்களான்னு. அங்கே கிறிஷும் ரோகிணியை தேட ஆரம்பிக்க இன்னும் ரோகிணி வரலன்னு உடனே கிறிஷ் ரொம்ப ஆசையாக எங்கள் அம்மா கண்டிப்பாக வருவாங்கன்னு காத்துட்ருக்கான். ரோகிணி யார்கிட்டையும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய பையன் கிறிஷோட ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும், கண்டிப்பாக கிறிஷனை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியவும் கூப்பிட்டுட்டு அதே ஸ்கூலுக்கு வராங்க. இங்கே இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு தான் இங்கே விஜயா, அண்ணாமலை, மனோஜன் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் கிறிஷுக்கு தேவையான எல்லா பொருளையும் கிறிஷுக்கு பிடிச்ச மாதிரியே ஒவ்வொன்றையும் வாங்கிட்டு கிறிஷை பார்க்கறதுக்காக சந்தோஷமாக வராங்க ரோகிணி. இங்கே மகேஸ்வரி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, நீ மட்டும் இன்னைக்கு கிறிஷை பார்த்தா கிறிஷ் அவ்வளோ சந்தோஷப்படுவான். கிறிஷ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு நீயும் நிறைய பரிசெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பான்னு சொல்ல, என் பையன் கிறிஷுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி கிறிஷ் அவ்வளோ சந்தோஷப்பட போகிறான். நானும் கிறிஷ் பரிசு வாங்குறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. அதுக்குள்ளே மனோஜ் பேசிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வந்துடுறாரு. விஜயா, அண்ணாமலை, மனோஜ்னு தனியாக ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க.
அங்கே அ, ஒவ்வொரு விஷயமும் அங்கே நடந்துட்டுருக்குது. நல்லபடியாக அந்த சமயம் பரிசு வாங்க ஒவ்வொருத்தரையுமே கூப்பிட்டுட்ருக்குறாங்க. அந்த சமயம் கிறிஷும் போய் பரிசு வாங்குறத ரோகிணி நின்று பார்க்குறாங்க. ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷம். கிறிஷும் ரோகிணியை பார்த்த உடனே அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சந்தோஷமாக அங்கே போய் அம்மா நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு தெரியுமா நீங்கள் வருவீங்கன்னு சொல்ல கிறிஷ், நீ பரிசு வாங்கியிருக்க, இந்த ஸ்கூலில் சேர்ந்து நீ எப்படி படிக்க போறியோ, நீ பிரச்சனை வேற செஞ்சிட்ருக்க, சரியாக சாப்பிடாம இருக்கியேன்னு உன் மேலே எனக்கு கோவம் இருந்தது. இன்னைக்கு ஃபங்க்ஷனில் உன்னை கூப்பிட்டு பரிசு கொடுத்துருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு, உனக்கு அம்மா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணி கிறிஷுக்காக வாங்கிட்டு போன எல்லா பொருளையுமே கொடுக்க ஆரம்பிக்க, அம்மா நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா, முத்துமாமா மீனாத்தை அவங்கெல்லாம் வரலையாம்மா அப்படின்னு கேட்க, என்ன கிருஷ்ணி, நான் வந்திருக்கேன், நீ என்னை பார்த்து தான் சந்தோஷப்படணும். நீ என்ன முத்து மீனாவை பற்றி கேட்குறேன்னு கேட்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, கோவப்படாதீங்கம்மா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அங்கே தான் அண்ணாமலை விஜயா எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு அமைதியாகவே இருந்துடுறாரு கிறிஷ். இங்கே ரோகிணி கிட்ட பேசிட்டு உடனே ரோகிணியும் கிறிஷை கொஞ்ச நேரம் அங்கே வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு வெளியில் கிறிஷை கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. ரோகிணியும் கிறிஷை பார்க்க வந்திருக்கிறது அண்ணாமலை விஜயா மனோஜ்னு யாருக்குமே தெரியாததுனால இங்கே விஜயா பேசிகிட்டு இருக்காங்க மனோஜ் கிட்ட. மனோஜ், பெரிய ஸ்கூலாக வேற இருக்குது, நிறைய பசங்க படிக்கிறாங்க, அது மட்டுமா உன்னை பாராட்டி பேசினதெல்லாம் கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீயும் நல்லா பேசின மனோஜ். வீட்டில் நீ பேசி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கணும். உன்னை எல்லாரும் பாராட்டி பேசுகிறத பார்த்துருந்தா அந்த முத்து மீனாலாம் ரொம்ப பொறாமப்பட்டிருப்பாங்க. அதனால தான் அந்த முத்து மீனாலாம் வர வேண்டான்னு நானே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அண்ணாமலை விஜயான்னு எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்களாம்மா, நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுனால உங்களையும் எல்லாரும் எவ்வளோ மதிப்பாக பார்த்துக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சான்னு பார்ப்போம், நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க சொன்ன மாதிரி வந்தோம், நல்லபடியாக ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்காரு. சரிப்பா, அங்கே என்னை கூப்பிட்டாங்கல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே எல்லாருக்கும் பரிசெல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல, நாமளும் கிளம்புவோம்ப்பா அப்படின்னு அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அண்ணாமலையும் மனோஜும் பேசிட்டு வெளியில் வராங்க. அந்த சமயம் ரோகிணி கிறிஷை கூப்பிட்டுட்டு அதே ஸ்கூலுக்குள்ளே வராங்க. தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு கிறிஷ்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டே வரதை விஜயா கவனிக்கிறாங்க. விஜயா கவனிச்சுட்டு, ரோகிணியா, ரோகிணி எதுக்கு இங்கே வந்திருக்கணும், இல்லையே, ரோகிணி இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னால, கண்டிப்பாக ரோகிணியாக இருக்காது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வந்த விஜயா மறுபடியும் ரோகிணியாக இருக்குமான்னு சந்தேகத்தோட அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு, மனோஜ் நீ போயிட்டுருப்பா, நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஸ்கூலுக்குள்ளே மறுபடியும் போக ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி, கிறிஷின்னு 3 பேர் அங்கே நிற்கிறாங்க. இங்கே ரோகிணி வந்திருக்கிறத பார்த்த விஜயாவுக்கு பேரதிர்ச்சியோட ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க. என்ன நடக்குது, இந்த ரோகிணி என்னவோ நிறைய வேலை இருக்குது, என்னால் வர முடியாது ஃபங்க்ஷனுக்குன்னு மனோஜ்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா, இப்போ என்ன இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு ரோகிணி வந்திருக்கா? அது மட்டும் இல்லையே, நம்ம வீட்டுக்கு வந்த கிறிஷ் வேற இருக்கான், எதுக்கு இந்த ரோகிணி இங்கே வந்திருக்கணும்? ஒருவேளை ரோகிணியோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காங்கல்ல, அவங்க பையன்தான் கிறிஷாக இருக்குமா? கிறிஷை பார்க்க ரோகிணி வர வேண்டிய அவசியமே இல்லையே, இங்கே யார்கிட்டையாவது கேட்டால் தான் தெரியும், ஒன்றும் புரியலையே, கிறிஷ் இங்கே தங்கி படிக்கிறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்ட அந்த ஆள் அங்கே நிற்கிறாரு. உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சார், நான் தான் சார் மனோஜோட அம்மா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியுமா, உங்கள் பையன் நல்லா படித்து பெரிய ஆளாக இருக்க மாதிரியே எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் அவரை கூப்பிட்டு நாங்கள் இங்கே பேச வச்சோன்னு சொல்ல, ஆமாம் சார், என் பையன் ரொம்ப நல்லா படிப்பான், அதான் இப்போ பெரிய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. என்னம்மா, எதுவாக இருந்தாலும் கேளுங்க, வேறு ஏதாவது பசங்களை இங்கே சேர்க்கணுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை சார், இங்கே கிறிஷ்ன்ற ஒரு பையன் படிக்கிறாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ தான் புதுசாக கூப்பிட்டு சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, யார் சார் அந்த கிறிஷை இங்கே கூப்பிட்டு உங்கள் ஸ்கூலில் சேர்த்ததுன்னு விஜயா கேட்கும்போது, அவங்க அம்மா ரோகிணியும் இங்கே கிறிஷோட அம்மா ஃப்ரெண்டு மகேஸ்வரியும் தான். கிறிஷோட அம்மா வெளியூரில் வேலை பார்க்குறதுனால பக்கத்துலேயே இருக்கிற அவங்க ஃப்ரெண்டை தான் கிறிஷை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு கிறிஷோட அம்மாவும் அந்த மகேஸ்வரியும் ஒன்றாவே கிறிஷை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க, கிறிஷோட அம்மா யாருன்னு நீங்கள் எனக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இங்கே வாங்க அப்படின்னு விஜயாவை கூப்பிட்டு போய் கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்த ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க.
அவங்க தான் கிறிஷோட அம்மா, அவங்க பேர் ரோகிணி, வெளியூரில் வேலை பார்க்குறாங்களாம் அப்படின்னு சொன்னதை கேட்டு இங்கே விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னது, ரோகிணியா கிறிஷோட அம்மா அப்படின்னு பதட்டமாக மறுபடியும் கேட்குறாங்க. உங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ரோகிணியை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க விஜயா. கிறிஷ்கிட்ட ரோகிணி பேசுறது, நல்லபடியாக நீ படித்து முன்னேறணும், அப்போ தான் அம்மா சந்தோஷமாக இருப்பேன், அம்மா உனக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வருவேன், அப்பப்போ அம்மா வந்து உன்னை பார்த்துக்கிறேன், நீ அடம்பிடிக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும் கிறிஷ், அப்போ தான் அம்மா உனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படின்னு ரொம்ப ஆசாசியாக கிறிஷ்கிட்ட ரோகிணி பேசிகிட்டு இருக்கிறத பக்கத்தில் நின்று விஜயா கவனிக்கிறாங்க. விஜயா நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறத கவனிக்காத ரோகிணி ரொம்பவே சந்தோஷமாக கிறிஷ்கிட்ட பேசிட்டு அவனை அங்கே அனுப்பிட்டு மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என் பையன் என் பேச்சை கேட்டு நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு போகிறான், கிறிஷ் வந்து முன்னேறி வரணும், நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் மனோஜை நான் தனியாக கூப்பிட்டு போயிடுவேன், கிறிஷ் தான் என் பையன்ற உண்மையை நான் வந்து மனோஜ்கிட்ட சொல்வேன், நான் என் பையன் கிறிஷ் மனோஜ் 3 பேரும் சந்தோஷமாக தனியாக ஒரு வீட்டில் இருப்போம், அதுக்கப்புறம் என் அத்தையால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது, என்னை பற்றின உண்மை அதுக்கப்புறம் என் மாமியாருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனையே இருக்காது, ஏன்னா மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லி மனோஜை பற்றியும் விஜயாவை பற்றியும் அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த விஜயாவுக்கு ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருது. அப்போவே அங்கேயே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கணும்னு இங்கே வந்து விஜயா நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு, ஸ்கூலில் எல்லாரும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, இப்போ நம்ம பிரச்சனை செஞ்சால் சரியாக இருக்காது, அதான் கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, இந்த ரோகிணி தான் நமக்கு தெரிய வந்துருச்சே, பொய் சொல்லிட்டு பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போன ரோகிணி தன்னுடைய பையன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா, இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா, இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கால, இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் இவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அங்கே வேலை பார்க்குறவரும், என்னம்மா என்னென்னவோ கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த கிறிஷை பற்றிலாம் விசாரிச்சிங்க, ரொம்ப கோவமாக கிளம்புறீங்கன்னு சொல்ல, இல்லைங்க வேறு ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க, என் பையன் மனோஜை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்ததால் தானே இந்த ரோகிணி எப்படிப்பட்டவ, எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கான்னு தெரிய வந்தது, நானும் என் பையன் கூட வர இவ்வளோ பெரிய உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லைனா இங்கே வந்து மனோஜ் மட்டும் வந்திருந்தா கண்டிப்பாக ரோகிணியை பற்றின உண்மை நம்மளுக்கு தெரிய வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மனோஜ் வந்து காரில் வரும்போது சொல்கிறாரு, என்னம்மா யாரையோ பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க, இந்த ஸ்கூலில் உங்களுக்கு யாரம்மா தெரியும், யாரை பார்க்க போனீங்க, யார்கிட்ட பேசிட்டு வந்தீங்க, போகும்போது சந்தோஷமாக போனீங்க, வரும்போது ரொம்ப கோவமாக திரும்பி வரீங்க, ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், விஜயா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல, ரொம்ப கோவமாக இருக்கியே, என்ன ஏதுன்னு கேட்டால் ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க பெருசாக நான் யார் மேலே கோவமாக இருக்க போகிறேன், பொய் சொல்லி ஏமாத்திர அந்த ரோகிணி மேலே தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணியை என்ன இப்போ பார்த்து பேசிட்டு வந்தியா என்ன, ரோகிணி வேலை இருக்குன்னு பார்லருக்கு எப்பயோ கிளம்பி போயிட்டாங்கல்ல, அப்புறம் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, ரோகிணியை எப்போ பார்த்தாலும் நீ திட்டிக்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லவும் அங்கே வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. நான் வீட்டில் போய் பேசிக்கிறேன், முதல்ல எல்லாரும் கிளம்பி மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே விஜயா, மீனா இங்கே வா, முதல்ல அந்த ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லுன்னு சொல்லும்போது, அத்தை இப்போ தான் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே ஃபோனில் பேசிக்கிட்டே கிளம்பி போனாங்க, இப்போ நான் கூப்பிடணுமா அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் ஃபோன் பண்ணி கூப்பிட சொன்னேன், உன்னை தான் கூப்பிட சொன்னேன், ரோகிணி எங்கே இருக்காளோ அப்படியே வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா, ரோகிணி எதுக்கு வரணும், அவள் வேலையை பார்க்கட்டுமே, நிறைய வேலை இருக்குன்னு ரோகிணி சொன்னாலா இல்லையா, நீ என்ன எதுக்கு தான் உன்னை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனோமோ தெரியல, அங்கேருந்து திரும்பி வரும்போதுலேருந்து இவ்வளோ கோவமாக இருக்கியேன்னு சொல்ல, உடனே மீனாவும் கிச்சனுக்கு போயிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏங்க ரோகிணி எங்கெங்க இருக்கீங்கன்னு கேட்க, ஏன் நான் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, விஜயாத்தை தான் இதெல்லாம் கேட்க சொன்னாங்கன்னு சொல்லும்போது, என்னது விஜயாத்தையா, ஏன் மீனா எதுக்கு கேட்க சொன்னாங்க, என்ன எதுக்குங்க கேட்க சொன்னாங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எங்கே இருந்தாலும் உடனே நீங்கள் வீட்டுக்கு வரணுமா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, விஜயாத்தக்கிட்ட வந்து பேசிக்கோங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க மீனா. உடனே இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க, என்ன இந்த மீனாவும் இப்படி பேசுகிறாங்க, விஜயாத்தை எதுக்கு என்ன வர சொல்லணும், நான் என்ன தப்பு பண்ணேன், அத்தை அங்கே ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு தானே போனாங்க, நான் இப்போ வீட்டுக்கு வரணுன்னா ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா,
என்ன எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே மனோஜும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்க ரோகிணி, சீக்கிரமாக கிளம்பி வா. அம்மா என்னன்னு தெரியல, ரொம்பவே கோவமாக இருக்காங்க, உன்னை பார்க்கணும் பேசணும்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு செஞ்சிட்டியா ரோகிணின்னு கேட்க, என்ன மனோஜ் நீ, உங்கள் அம்மாவுக்கு தான் வேறு வேலை இல்லைன்னா உனக்கும் வேறு வேலை இல்லையா? ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்க, ஆமாம் வீட்டுக்கு வந்துட்டோம், ஆனால் அம்மா தான் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக கிளம்பி வாயேன் அப்படின்னு மனோஜும் மறுபடியும் ஃபோன் பண்ண ரோகிணி யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, என்னை பற்றின உண்மை ஏதோ தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்ன? சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம். என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியாதா? சமாளித்தா தானே அந்த வீட்டில் நம்ம இருக்க முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் அங்கே கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த ரோகிணி மெதுவாக விஜயா இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே மீனாவும் வந்துட்டிங்களா ரோகிணி அப்படின்னு சத்தமாக பேச அங்கே ரூம்ல இருந்து விஜயா வராங்க. என்ன ரோகிணி, வேலையெல்லாம் முடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்ல, இல்லத்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன், நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னீங்களாமே, மீனாவும் ஃபோன் பண்ணாங்க, இங்கே மனோஜும் ஃபோன் பண்ணாங்க, அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சவாரி முடிச்சுட்டு முத்து வராரு. என்ன மீனா, சீக்கிரமாக பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியான்னு கேட்க, ஆமாங்க டெக்கரேஷன் ஆர்டர் ஒன்று இருக்குங்க, அதுக்காக நிறைய பூவெல்லாம் வாங்க போனோம், நம்ம கிளம்புவோமான்னு சொல்ல உடனே விஜயாவும், இப்போ யாரும் எங்கேயும் போக வேண்டாம், நான் நிறைய இந்த ரோகிணிக்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, முதல்ல உன் அப்பாவை போய் கூப்பிடு முத்துன்னு சொல்ல மனோஜ் அண்ணாமலைன்னு எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு புரியாமல், ஆண்டி என்ன எதுக்கு வர சொன்னீங்க, ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா, நான் ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்க, போதுமா நீ செஞ்ச உதவியெல்லாம் போதும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆண்டி எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல, இதுக்கு மேலே ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினச்ச, அவ்வளவுதான், நடித்து ஏமாத்தாதடி, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ என்னெல்லாம் பொய் சொல்லுவேன்னு நான் உன்னை பார்த்ததுக்கப்புறமா தானே தெரிய வந்ததுன்னு சொல்ல, என்ன பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்கன்னு சொல்ல, அதான் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு உன் பையன் கிறிஷை பார்க்க வந்திருந்தல்ல, அப்போ நானும் அங்கே தான் இருந்தேன், நீ என்ன பேசுன, யாரை பார்க்க வந்த அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு எல்லாத்தையும் நான் பார்த்தேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்னது, நான் கிறிஷை பார்க்க அங்கே ஸ்கூலுக்கு போனப்போ அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு விஜயாத்தை வந்திருந்தாங்களா, இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்க்குறாங்க. உடனே மனோஜும், அம்மா என்னம்மா பேசுகிறீங்க, நான் நீங்கள் அப்பான்னு எல்லாரும் அங்கே போயிருந்தோம், ரோகிணி எங்கம்மா அங்கே வந்திருந்தா, ரோகிணியை நான் பார்க்கவே இல்லை, யாரையோ பார்த்துட்டு ரோகிணின்னு நீங்கள் என்னென்னவோ பேசிகிட்ருக்கீங்க, எப்படிம்மா அந்த கிறிஷுக்கு ரோகிணி அம்மான்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னம்மா நடக்குதுங்க, இதனால தான் கோவமாக வந்தீங்களா, ரோகிணியை வீட்டுக்கு வர சொன்னீங்களா அப்படின்னு மனோஜ் கோவமாக கேட்குறாரு. நீ அமைதியாரு மனோஜ், உனக்கு ஒன்றும் தெரியாது, அதே ஸ்கூலில் தான் கிறிஷை தங்கி படிக்கிற மாதிரி இந்த ரோகிணி எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கா, நான் பார்த்தது மட்டும் இல்லை, அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட இந்த ரோகிணியை பற்றி விசாரித்தேன், நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ரோகிணி வெளியூரில் வேலை பார்க்குறதுனால அப்பப்போ வந்து தன்னுடைய பையன் கிறிஷை பார்த்துக்க முடியாதுன்றதுக்காக தங்கி படிக்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரியை இங்கே வந்து தேவையான பொருளெல்லாம் கிறிஷுக்கு வாங்கி கொடுக்க ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கா. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கேளு, இவ மட்டும் பொய் சொல்லட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்லும்போது உடனே மனோஜும், ரோகிணி உண்மை என்னன்னு நீ சொல்லு, அம்மா ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜயா, அதான் என் பையன் மனோஜ் நான் பேசுகிறத நம்ப மாட்டேங்கிறான்ல, நீ சொல்கிறத தான் நம்புவேன்னு சொல்கிறான், சொல்லுடி உண்மையை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை, விஜயா உண்மையாகவே நீ அங்கே ரோகிணியை பார்த்தியான்னு கேட்க, ஆமாங்க ரோகிணியவும் பார்த்தேன், அந்த கிறிஷையும் பார்த்தேன், இப்போ கூட அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கிறிஷை பார்க்கலாங்க, கிறிஷ் அங்கே தான் தங்கி படிக்கிற மாதிரி ரோகிணி நிறைய பணம் கொடுத்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கா, தன்னுடைய பையன்தான் கிறிஷ்ன்ற உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டா பார்த்தீங்களா அந்த ரோகிணி, இவ பெரிய புத்திசாலியா, நாம் இவளை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம், அப்போ நம்மளை பற்றி இந்த ரோகிணி என்னெல்லாம் நினச்சிருப்பா, இவ சொன்ன எல்லாத்தையும் நம்ம நம்புவோன்னு இவ நினச்சிருக்க மாட்டா அப்படின்னு விஜயா திட்டிகிட்டு இருக்கும்போது மனோஜ் கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே அண்ணாமலை, என்னம்மா ரோகிணி அமைதியாக நிற்கிற, அப்போ விஜயா சொல்கிறது எல்லாமே உண்மை, கிறிஷ் உன்னுடைய பையன்தானா, இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் கிறிஷ் இருக்கும்போது கூட நீ வந்து அவனை கண்டுக்காம நீ தான் அம்மானு சொல்லாமல் இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தியே, எங்களை ஏமாத்த தானே, அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் போனவங்க உன்னுடைய அம்மா, எல்லாரும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இல்லை அங்கிள் நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்ல, அப்போ என்ன உண்மை நீயாவது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த முத்து சொல்கிறாரு, என்னப்பா என்னம்மா புரியல,
கிறிஷோட அம்மா யாருன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சப்பெல்லாம் கிறிஷை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போகிறது. நம்ம வீ நம்ம வீட்டில் இருந்த கிறிஷ் வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தால் ரோகிணியை பற்றின உண்மை தெரிய வந்துடும்ல. அதனால தான் கிறிஷை யாருக்கும் தெரியாமல் தங்கி படிக்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறதுன்னு எல்லாத்தையும் திட்டம் போட்டு இந்த ரோகிணி செஞ்சுருக்காங்கப்பா. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் இவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. இவங்க ரொம்ப நல்ல மருமகளாக இதே வீட்டில் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும். தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தான் நினச்சதை செய்யணுன்றதுக்காகவும் ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்க. கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை பார்லலம்மா இதெல்லாம் அப்படின்னு இங்கே வந்து முத்து கேள்வி கேட்க, உடனே போதும் முத்து, நீங்கள் யார் என்னை கேள்வி கேட்கன்னு சொன்ன உடனே மனோஜ் பலார்னு வெளுத்து வாங்கி அப்படி தான் முத்து கேள்வி கேட்பான். நீ செஞ்ச தப்புக்கு நாங்கள் எல்லாரும் கேள்வி கேட்டாலும் நீ பதில் சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்க. உன்னை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் தாண்டி தலை குனிஞ்சு நிற்கிறேன். என்னதான் முத்து என்னை மதிக்காமல் ஏளனமாக பேசினாலும் முத்து என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சுருக்கான். நான் சாப்பிடாம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போதெல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ஆறுதலாலாம் பேசியிருக்கான் முத்து. ஆனால் முத்துவை நான் ஒரு நாளும் புரிஞ்சுக்கிட்டதில்லை, அவனுக்கு உதவி செஞ்சதே இல்லை. உன்கிட்ட நான் பிரச்சனை செய்யும் போதெல்லாம் பார்லலம்மா பாவம், அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை பாருன்னு உனக்கு முத்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கானே தவிர்த்து என்னைக்கும் உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு மீனா முத்து நினச்சதே கிடையாது. அப்படி அவங்க நல்லவங்க தான். அவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாதுன்னு நீங்கள் யார் முத்துன்னு கேட்குறல்ல, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன். நீ தான் பொய் சொல்லி ஏமாத்திருக்க. இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரையும் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. உண்மையை சொல்கிறியா இல்லையா நான் கேட்குறேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது கேள்வி கேட்க. இப்போ உண்மையை சொல்லு, எதுக்கு பொய் சொன்னேன்? எதுக்கு பொய் சொல்லி ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணேன்? கிறிஷ் உன்னுடைய பையன்தான் அப்படின்ற உண்மையை எதுக்காக மறைச்ச? எவ்வளோதான் இன்னும் பொய் சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மனோஜ், உன் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, என் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நீ பொய் சொல்வியா? அந்த பொய்யெல்லாம் நீ சொல்லியிருக்கன்னு தெரிஞ்சா எப்படி நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்? அதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஆனால் உன் வாழ்க்கைக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்க எனக்கு தெரியாமல் அந்த கிறிஷை அந்த ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு நிறைய பணம் செலவாயிருக்கும்ல. அந்த பணத்தை நீ எங்கேருந்து எடுத்த? கண்டிப்பாக நீ சம்பாதிச்ச பணமாக இருக்காது. கடையிலேருந்து அப்போ அந்த பணத்தை எடுத்தது நீ தான், அப்படி தானே? எவ்வளவோ பொய் சொன்ன நீ இதையும் செஞ்சுருப்ப. எனக்கு இப்போ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. என் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் என்னை ஏமாற்றிட்டு என்ன வேலை செஞ்சுருக்க. உன்னை எப்படி நான் சும்மா விட முடியும் அப்படின்னு உண்மை தெரிஞ்ச மனோஜ் சரியாக பதில் பேசாமல் சமாளிக்கணும், பிரச்சனை வரக்கூடாது. இந்த பிரச்சனையை சமாளித்து மனோஜை இங்கேருந்து எப்படியாவது கூப்பிட்டு போய் நம்ம சந்தோஷமாக மனோஜ் கூட தான் வாழணும்னு நினைக்கிற ரோகிணியை ரொம்ப கோபமாக இருந்த மனோஜ் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ், இனி இந்த ரோகிணிக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ரோகிணி இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரோகிணி இந்த வீட்டோட மருமகன்ற பொறுப்பே இல்லாமல் என்னென்னவோ செஞ்சிட்டா. அதனால் ரோகிணியை இங்கேருந்து அனுப்பிடலாம். அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது மனோஜ்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா. நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னை யாருமே ஏமாற்ற முடியாதுன்னெலாம் நினச்சேன். ஆனால் ரோகிணி எல்லா விஷயத்துலையும் நம்ம குடும்பத்தையும் என்னையும் எப்படிலாம் நம்ப வச்சு ஏமாத்திருக்கான்னு பார்த்தீங்களாமா? நல்லா படிச்சிருக்கிறதுனால தான் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது இந்த ரோகிணியோட லட்சணம் என்னன்னு. இன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு போனதால் ரோகிணியை பற்றின உண்மை தெரிய வந்துருச்சு. இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமாவும் இந்த ரோகிணி என் கூட வாழணும், நான் சந்தோஷமாக ரோகிணியை பார்த்துக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. பேசாமல் அந்த ரோகிணியை போலீஸை வர சொல்லி மாட்டி விட்டுறலாமா? இவ பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணமான உண்மையை மறைச்சி என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணான்னு மாட்டி விட்டு இவளை தலைகுனிய வைக்கணும். அப்போதாம்மா எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு மனோஜ் இப்படி பேசினதுனால, வேண்டாம் மனோஜ், அப்படிலாம் செஞ்சிடாத. என் அம்மா, நான், கிருஷ்ணு எல்லாருமே ரொம்ப அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாயிரும். இப்படிலாம் செஞ்சிடாத மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே ரோகிணியை வெளுத்து வாங்கினதால ரோகிணி வேறு வழியே இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, போதுமா ரோகிணி, இப்போ நீ அழுகிறது கூட உண்மையாகவே மனசு மாதிரி அழுகிறியா, திருந்தி அழுகிறியான்னு கூட நம்ப முடியாது. ஏன்னா நீ செய்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்குது. நீ எவ்வளோ எங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்க. உன்னை எப்படிம்மா மறுபடியும் மன்னிச்சு நம்பி இந்த வீட்டுக்கு மருமகளாக நாங்கள் ஏற்றுக்க முடியும்? உன்னை நம்பவும் முடியல, உன்னை மன்னிக்கவும் முடியலம்மா. மனோஜ் என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் எங்கள் முடிவும் அப்படின்னு அண்ணாமலையும் விஜயாவும் சொன்னதை கேட்டு இங்கே ரோகிணி மீனா முத்து முன்னாடி எந்த பதிலும் பேச முடியாமல் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி.